ஹலோ. இப்போ வந்து நம்ம மத்தியமால ஃபஸ்ட் பேப்பரில் வர்ற தேர்ட் ரோமன் எஸ்ஸே ஏக் பூந்த் அப்படிங்கிற எஸ்ஸே பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்து மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா, இது வந்து பத்தியா. இது வந்து மொத்தம் 6 எஸ்ஸே இருக்கும். 6 எஸ்ஸேல வந்து 3 கொடுத்து ஏதாவது ஒன்று எழுத சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து ஏக் பூந்த் அப்படிங்கிற எஸ்ஸே பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஏக் பூந்த் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மலைத்துளி. காமன் அதோட என்ன, அந்த மலைத்துளி வந்து மேகத்தோட மடியிலேருந்து மேலேருந்து பூமிக்கு கீழே வருது. அப்போ வந்து அது என்னென்ன திங்க் பண்ணுது அப்படிங்கிறதான் இதில் வந்து இந்த எஸ்ஸேல வந்து ஆத்தர் வந்து எப்படி வந்து அதை வர்ணிச்சிருப்பாரு அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். बादलों की गोद में से निकलकर पानी की ये बूंद आगे. பாத்லோனா மேகத்தோட மடி, பாத்லோனா மேகம், கோத்னா மடி. அந்த மேகத்தோட மடியில் இருந்து நிக்கல்கர்னா வெளியே வர்றது, பானிக்கு தண்ணியில் இருந்து, அந்த மேகத்தோட மடின்னு தண்ணியில் இருந்து ஏக் பூந்த் ஒரு மலைத்துளி மட்டும் ஆகே வெளியே வருது, படி ஆகிய வெளியே வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார் பார் சோச்சனே லகி அடிக்கடி அது திங்க் பண்ணிக்கிட்டே வருது. वो क्यों घर से बाहर निकली. நான் ஏன் வந்து என்னோட வீட்டிலேருந்து வெளியே வந்தேன் அப்படிங்கிறது யோசிக்குது. பகவான் ஸ்தே பூச்தே ஹைக்கி. பகவான் பூச்சினா கேட்குறது, பகவான் கடவுள்கிட்ட வந்து கேட்குது. வக் பச் பாயேகி. என்னோட ஃபேட் என்ன, அல்லது துல் பன்கர் மிட்டி மே சமா ஜாயேகி. என்னோடய லைஃப் இதோட முடிஞ்சிருமா இடையிலையே, அல்லது துல் அந்த அதில் விழுந்து என்னோட மிட்டி மண்ணில் விழுந்து என்னோடய லைஃப் வந்து அதோட முடிஞ்சிருமா. வக் பூச்தி ஹைக்கி. அதுவும் இல்லைன்னா வக் அங்காரே மே பகட்கர். அங்காரேனா ஒரு மரத்துண்டில் வந்து நெருப்பை வச்சுட்டு அது ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் அந்த கனல் இருக்கும்ல, கங்குன்னு சொல்கிறோம்ல, அதில் விழுந்து ஜல் பாயேகி. என்னோடய லைஃப் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்குது. யா அல்லது கமல்கே புல்கே லோட்டஸோட அந்த இலையில விழுந்து தலோப்பர் கிர் படேகி. பார்க்குறதுக்கு வந்து என்னோடய லைஃப் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குது. உஸ் சமை அதே நேரத்தில் வந்து ஏக் ஐசி ஹவா ஒரு நல்ல பலமான காற்று, பகனே லகி நல்ல பலமான காற்று வீசுது. ஜிஸ்ஸே வக் பூந்த் அன்யாஸ் ஹி சமுத்திரமே ஜாக்கர். அப்போ வந்து அந்த பூந்தால் அந்த காற்றுல வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுது. ஆடி கடைசி அது சமுத்திரம் எங்கே போகுதுன்னா கடலில் வந்து ஜாக்கர் கடலில் போய் கிர்படி. கிர்படினா கிர்னா கீழே விழுகுது, ஃபால் டவுன். கிர்படி கடலில் போய் கீழே விழுகுது. அப்படி அந்த கடலில் விழுகும்போது சமுத்திரமே அந்த கடலில் வந்து ஏக் சுந்தர் ஒரு அழகான ஷிப்கா முகு. ஷிப்புனா சிப்பி இருக்குல்ல, சிப்பி கிடையாது சிப்பி, அந்த இருக்குல்ல முத்து சேரும்ல, அந்த சிப்பி வந்து முகு அதோட வாயை வந்து கூலாத்தா ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்கு அவர். அது மட்டும் இல்லை பூந்த் உசி சிப்மே ஜாகர். அந்த மலைத்துளி வந்து அந்த சிப்பில் போய் சென்றடைஞ்சிருது. கிர்படி அந்த சிப்பில் போய் சென்றடைஞ்சு அந்த சிப்பிக்குள்ளே விழுந்துருது. அவர் மோத்தி பன்கை. அது வந்து அதுக்கப்புறம் அந்த சிப்பி தான் வந்து முத்தா மாறுது. கவி ஹக்தே ஹைக்கி. கவி வந்து ஆத்தர் சொல்கிறாரு, பகுத் லோக் ஐசிகை. இதே மாதிரி எல்லா மக்களுமே நல்ல எண்ணத்தோட கர்ஸே நிக்கல்தே சமய வீட்டை விட்டு, கர்னா வீடு, நிக்கல்தேனா வெளியே வருது, வெளியே வர சமயத்தில் சிஜ்கத்தே நமக்கு எந்த ஒரு தயக்கமும் ஹெசிடேஷனும் இருக்கக்கூடாது. ஜிஸ்கத்தேனா ஹெசிடேஷன், டர்த்தேனா பயம், பயம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். லேக்கின் ஆனால் கர் சோட்கர் கர்னா வீடு, சோட்கர்னா விட்டு, வீட்டை விட்டு, தீரஜ் ஹோக்கர் பாகர் ஜானேசே வெளியே வர சமயத்தில், வே பூந்த் தரக் அந்த மலைத்துளி போலையுமே, மோத்தி பி பன் சக்தேகி நம்மளும் மலைத்துளி போல் நல்ல ஒரு முத்தா மாறுவோம் அப்படிங்கிறத வந்து ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ நம்ம போகிற பாதை வந்து நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக அது நல்லதாக இருக்கும். நம்ம போகிற பாதை வந்து கெட்டதாக இருந்தால் கெட்டது மட்டும் தான் நடக்கும் அப்படிங்கிறதான் வந்து ஆத்தர் வந்து இந்த எஸ்ஸே மூலமாக நமக்கு சொல்கிறார். ஓகேங்களா. தேங்க்யூ.